Jesus, 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 Yeshua, 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 Emmanuel, 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 Emmanuel. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே, நல்ல தகப்பனே, கிருபையும் இரக்கமுள்ளவர், மனதுருக்கமுள்ளவர், எங்களை நேசிக்கிறவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர். பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். 7 நட்சத்திரங்களை வலக்கரத்தில் உடையவர். ஹல்லேலூயா. 7 குத்து விளக்குகள் மத்தியில் உலாவுகிற என் ஆண்டவர், எருசலேமில் வாசம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவர், பிசாசின் தலையை நசுக்கினவர், சர்ப்பத்தின் கிரியைகளை முறியடித்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1000-10,000களில் சிறந்தவர், பூரண சர்க்குணர். என் தேவன் நீர் மிக பெரியவர். ஹல்லேலூயா. உம்மை நான் உயர்த்துகிறேன். Thank you, Jesus. Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இந்த ஜெபத்தில் என்னோடு இணைகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அற்புதங்களை காணட்டும். இதுவரை பிள்ளைகளை அலைக்கழித்துக் கொண்டிருந்த, இதுவரை பிள்ளைகளை வேதனைப்படுத்தி வருகிற, இதுவரை பிள்ளைகளை விட்டு விலகாத பிசாசுகளுக்கு விரோதமாக இந்த ஜெபத்தை நான் ஏறெடுக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்கிற எந்த இடத்தில் இருந்து என் தேவன் அற்புதங்களை செய்ய நீர் வல்லவராயிருக்கிறீர். இந்த சத்தம் போகிற இடங்களிலெல்லாம் என் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். உன்னதமான என் இயேசுவின் நாமம் மகிமைப்படும். எங்களை விடுதலையாக்கும் நல்ல தேவனாம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. எத்தனை பேர் இந்த காலை வேளையில என்னோடு எத்தனை பேர் இந்த நேரத்தில் என்னோடு நீங்கள் இணைந்து ஜெபிக்கிறீர்களோ, உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதங்களை பார்ப்பீர்கள். இதுவரை உங்களை வேதனைப்படுத்தி வருகிற எப்படிப்பட்ட பில்லி சூனி ஆவிகள், ஏவல் பிசாசுகள், சபிக்கப்பட்ட பிசாசுகள், அதன் கிரியைகள் எல்லாம் முறியடிக்கப்பட்டு போகும். என் இயேசு சர்வ வல்லமையுள்ளவர். நான் ஆராதிக்கும் இயேசு மிக பெரியவர். நான் பேசுகிற இந்த இயேசு ஜீவன் உள்ளவர். நான் பேசுகிற இந்த இயேசு வல்லமையுள்ளவர். நான் பேசுகிற இந்த இயேசு சத்துருவின் கிரியைகளை முறியடிக்கிறவர். நான் பேசுகிற இந்த இயேசு சர்ப்பத்தின் தலையை நசுக்குகிறவர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்குள் இருந்து கிரியை செய்யக்கூடிய எந்த பிசாசுகளும், எந்த பொல்லாத ஆவிகளும் உங்களை விட்டு விலகி போகும். காரணம், ஜீவனுள்ள இயேசுவின் நாமத்தை கொண்டு நான் பேசுகிறேன். பரிசுத்த ஆவியின் அளவில்லாத ஆற்றலும் வல்லமையும் உங்களை நிரப்பும். கேட்கிற இந்த நேரத்தில் தானே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மகிமைக்கென்று அற்புதங்கள் நடந்தே தீரும். நன்றி அப்பா. ஹல்லேலூயா. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. பாருங்க, பிசாசு நம்மை பயமுறுத்த அவன் முயற்சி செய்கிறான். காரணம், பயம் என்பது தேவனிடத்திலிருந்து வருகிறது அல்ல. பயப்படுகிறவர்கள் தேவனை மறுதலிக்கிறார்களா? நான் சொல்லுகிறேன் மீண்டும், உங்கள் இருதயம் பயப்படாதிருக்கட்டும். பிசாசுகளை பற்றிய அச்சமும் பயமும் நமக்கு உண்டாவது இயற்கையே. ஆனாலும் இந்த இயேசுவை நோக்கி பாருங்கள், இந்த சிலுவையை நோக்கி பாருங்கள். உன்னதமான இந்த தெய்வத்தை நீங்கள் நோக்கி பார்க்கிற பொழுது உங்கள் இருதயத்திலே உங்களை பயமுறுத்துகிற எல்லா பயத்தின் ஆவிகளும் உங்களை விட்டு முழுவதுமாக அது வெளியேறும். பயம்
மிக வேதனை உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். Thank you Holy Spirit. நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். பிசாசுகளின் மேல் நமக்குள்ள அதிகாரம் என்ன என்பதை குறித்து வேதம் சாத்தானை குறித்து சொல்லுகிறது. அவன் சிங்கத்தை போல. 1 பேதுரு 5:8 நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 12:9 சொல்லுகிறது, அவன் பெயர் சர்ப்பம், வலு சர்ப்பம் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 12:13 சொல்லுகிறது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், சங்கீதம் 91:13 வாசிக்கிறோம், சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் நீ மிதித்து போடுவாய். Thank you Jesus. இயேசு கிறிஸ்து தன்னுடைய வார்த்தைகளில் வாக்கு பண்ணி இருக்கிறதினாலே நீங்கள் இதை தாராளமாய் நம்பலாம். இந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் நம்பலாம். பிரியமானவர்களே, எதையெல்லாமோ நீங்க நம்புறீங்க, யாரெல்லாமோ சொல்றத நம்புறீங்க. இந்த மந்திரவாதி, அந்த தந்திரவாதி, இந்த குறி சொல்லுகிறவன், யார் சொல்லுவதை நீங்கள் நம்புகிறீர்கள். ஆனால் இதை நீங்கள் நம்புங்கள். இதை நீங்கள் தாராளமாக நம்பலாம். இதை விசுவாசித்து நீங்கள் பேசுகிற பொழுது, பிரியமானவர்களே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்னவென்று இந்த வார்த்தையை நீங்கள் தைரியமாக நின்று சொல்லுகிற பொழுது உங்களுக்குள்ளிருந்து எழும்பி செயல்படும் பாருங்கள் வல்லமையுள்ள தேவ ஆவியின் மகிமை. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் நீ மிதித்து போடுவாய். Thank you Jesus. சத்துருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. உங்கள் பயத்தை புறம்பே தள்ளுங்கள். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. சேதப்படுத்த மாட்டாது என்று சொன்னால் சேதப்படுத்த மாட்டாது. அதுதான் என் இயேசு சொன்ன வார்த்தை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். அவருடைய வார்த்தையை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசித்து நீங்கள் பேசுகிற பொழுது உங்களுக்கு முன் நிற்கிற இந்த சத்துருக்கள், பிசாசுகள் சகலமும் உங்களை விட்டு விலகி போகும். Thank you Holy Spirit. இப்படிப்பட்ட தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நீங்கள் உரிமையாக்கி கொள்ளுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே நீங்கள் ஜெயம் பெற்ற ஒரு அற்புத வாழ்க்கை இந்த பூமியிலே நீங்கள் வாழ்வீர்கள். இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள். இதன் மூலமாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், மல்கியா 4:2-3 வாசிக்கிறோம், ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள், துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாயிருப்பார்கள். இதுதான் நமக்கு விரோதமாக எழும்பி வரக்கூடிய எந்த சத்துருக்களுக்கும் நடக்கக்கூடிய சம்பவம். பிரியமானவர்களே, உங்களுக்கு விரோதமாக எந்த சத்துருவின் கிரியைகள் எழும்பி வந்தாலும் ஒன்றை சொல்லுங்கள், எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். நான் ஆராதிக்கிற இந்த இயேசு பெரியவர். நான் ஏற்றுக்கொண்டு நான் விசுவாசித்து நடக்கிற இந்த இயேசு எனும் இரட்சகர் மிக பெரியவர். காரணம், அவர் எனக்குள் வாசமாக இருக்கிறார். எத்தனை பேர் இதை சொல்ல முடியும்? இயேசு எனக்குள் வாசமாயிருக்கிறார். கிறிஸ்து இயேசு எனக்குள் வாசமாக இருக்கிறார். அவர் எனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நான் அசையும் பொழுது அவர் அசைவார். நான் பார்க்கிற பொழுது அவர் பார்ப்பார். நான் பேசுகிற பொழுது அவர் பேசுவார். என் சுவாச காற்றாய் என் இயேசுவே எனக்குள் இருக்கிறார் என்று எத்தனை பேர் உங்களால் சொல்ல முடியும்? இதை விசுவாசித்து சொல்லி பாருங்கள். உங்கள் இருதயத்திற்குள் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் காணப்படும் என்று சொன்னால் நிச்சயமாகவே உங்களுக்கு எதிராக எழும்புகிற எப்படிப்பட்ட ஆயுதங்களும் அவைகள் வாய்க்காதே போகும். நிச்சயமாக பிரியமானவர்களே, பலப்படுங்கள், பயப்படாதிருங்கள். வேதம் சொல்லுகிறது,
பயத்தை புறம்பே தள்ளுங்கள். பயப்படுகிறவனும் கடைசி நாட்களில் அக்கினி கடலிலே போடப்படுவானாம். ஏனென்றால் பயம் என்பதும் ஒரு வகையிலே அது அவிசுவாசத்தையே குறிக்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் ஒருவரும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாதாம். அவர் நமக்கு பலனளிக்கிறவர் என்று நாம் விசுவாசிக்க வேண்டுமா? தேவனிடத்தில் வந்து சேருகிறவன், இந்த இயேசு கிறிஸ்துவின் அண்டை வருகிறவன், அவர் உண்டென்றும் இன்றும் அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்றும் தன் இருதயத்தில் முழு நிச்சயமாய் விசுவாசித்து நீங்கள் பேசுகிற பொழுது அது அப்படியே உங்களுக்கு உண்டாகும். Thank you, Holy Spirit. மல்கியா 4ஆம் அதிகாரம் 2-3 வசனத்திலே நாம் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான வசனம், என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல். இவர் எவ்வளவு பெரியவர், நாம் இவருக்கு பயப்பட வேண்டும். நிச்சயமாகவே ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லவருங்க. நீங்க ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லவர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமசாலி. அவர் சேனைகளின் கர்த்தர், சேனைகளை உடையவர். அவர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறவர். இந்த நேரத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில உங்களை வேதனைப்படுத்துகிற, உங்களை பயமுறுத்துகிற, உங்களை மீண்டும் மீண்டும் எழும்ப விடாதபடி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செழிக்க முடியாதபடி, உயர முடியாதபடி உங்களை தடுத்து நிற்கிற, தடை செய்கிற எந்த பிசாசுகளையும் இந்த ஜெபத்தின் மூலமாக, இந்த வார்த்தையின் மூலமாக நீங்கள் அவனை விழத்தள்ள முடியும். நீங்கள் பயந்து ஓட ஓட அவன் உங்களை துரத்துவான். நீங்கள் பயப்படும் நாளிலே பிரியமானவர்களை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் தைரியப்படுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொன்ன என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் என்ற இந்த 4 வார்த்தைகளை உங்கள் வெற்றியின் திறவுகோல். நீங்கள் தேவனுக்குரிய மகிமையை செலுத்தி பயபக்தியுடன் இருந்தால் நீங்கள் பிசாசை குறித்து ஒருபோதும் கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. உங்கள் தேவைக்காக மாத்திரம் தேவனிடத்தில் வந்து நிற்பதும் மிகப்பெரிய தவறு. எப்பொழுதும் இந்த தேவனை உடையவர்களாய் அவருடைய சாயலிலே நீங்கள் காணப்படுவீர்கள் என்று சொன்னால் உங்கள் அருகில எந்த சத்துருக்களும் நெருங்க முடியாது. உன்னை தொடுகிறவன் என் கண்விழியை தொடுகிறான் என்று இயேசு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் யாராக இருக்கிறீர்கள்? எப்படிப்பட்ட விடுதலை தந்த தேவனுக்குள் நீங்கள் இருக்கிறீர்கள்? எப்படிப்பட்ட அரணான இரத்த கோட்டைக்குள் நீங்கள் இருக்கிறீர்கள்? எப்படிப்பட்ட நித்திய ஆசாரியன் உங்களுக்கு இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்று சொன்னால், அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லக்கூடிய அதிகாரம் உங்களுடையதாகும். பிரியமானவர்களே, மார்க் 16:17 படி நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள். Thank you, Jesus. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள்ள இருக்கிற இந்த இயேசு மிக பெரியவர் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, இந்த நேரத்திலும் கூட உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதா? உங்கள் வீடுகளிலே, உங்கள் குடும்பத்திலே ஏதோ ஒரு வகையில உங்களை பயமுறுத்தி, உங்களை வேதனைப்படுத்தி, உங்கள் பொருளாதார நெருக்கடியை இன்னும் அதிகப்படுத்தி, வியாதியை கொடுத்து, உங்களை பயமுறுத்தி, உங்களை அற்பமாய் மனுஷர்களுக்கு முன்பதாக நிறுத்துகிறானா? இந்த வார்த்தையை மீண்டும் மீண்டும் சொல்லுங்கள். உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள்ள இருக்கிறேன் இயேசு பெரியவர். அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே. உனக்கு எந்த தகுதியும் இல்லை, எந்த அதிகாரமும் இல்லை. என் அருகில் உன்னால் நெருங்கவே முடியாது என்று சொல்லி பாருங்கள். என் இயேசுவின் வல்லமை இறங்கும், உங்களை அது பலப்படுத்தும். அவர் மேல் நம்பிக்கையாய் நில்லுங்கள். ஜெபிக்கிற நேரத்தில் அந்த சிலுவையை நோக்கி பாருங்கள். சிலுவையில் இயேசு எனக்காக எதை செய்து முடித்தார், என்னென்னவெல்லாம் எனக்காக அவர் முடித்திருக்கிறார். என் பாவங்கள், என் அக்கிரமங்கள், என் மீறுதல்கள், என் வியாதிகள், என் தரித்திரம், என்னை பிடித்திருக்கிற பிசாசின் கிரியைகள்,
பாவ பிரமாணங்கள், எதை வேண்டுமானாலும் நீங்கள் ஒரு பக்கமாக நீங்கள் நிறுத்தினாலும் இன்னொரு பக்கம் நீங்கள் அந்த சிலுவையை வைத்து பாருங்கள். என் இயேசு சிலுவையில் யாவற்றையும் செய்து முடித்தார். யாவற்றையும் செய்து முடித்தார். எல்லாவற்றையும் முடித்தார். உங்களை மீட்டுக் கொண்டார். அவர்தான் உங்கள் இரட்சகர். அவர்தான் உங்கள் மீட்பர். அவரே உங்கள் கண்மலை. அவர்தான் உங்கள் இயேசு என்னும் இரட்சகர். யூத ராஜ சிங்கம், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லவர். யாவே மகா பெரியவர். யெஷுவா அவர் சிங்கத்தை போல் கர்ச்சிக்கிறவர், சத்துருக்களை சிதறடிக்கிறவர், அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் பதில் கொடுக்கிறவர். நீங்கள் எதை கண்டும் பயப்பட வேண்டாம். உங்கள் துக்கம் மாறும், உங்கள் துயரம் மாறும். உங்களை தொடர்ந்து வரக்கூடிய பிசாசுகள் உங்களை விட்டு விலகி போகும். வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எது அந்த சத்தியம்? இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அந்த சத்தியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. அவரை அறியுங்கள் பிரியமானவர்களே, இன்னும் அறிந்து கொள்ளுங்கள். என்னிடத்தில் கேட்டால் இன்னும் அறிந்து கொள்ளுங்கள், மீண்டும் கேட்பீர்கள் என்று சொன்னால் இன்னும் அறிந்து கொள்ளுங்கள். அவர் ஆராய்ந்து முடியாத அதிசயமானவர். நீங்கள் அவரை தேட தேட அவரை கண்டுபிடிப்பீர்கள். அவரை நீங்கள் தேட தேட நீங்கள் காண்பீர்கள். நிச்சயமாகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் இருதயம் கலங்காது இருக்கட்டும். தைரியமாக நில்லுங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். இந்த காலம் பிசாசை எதிர்த்து நிற்கும் காலம். இந்த காலம் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தும் காலம். இந்த நாட்களில் நீங்கள் அமர்ந்திருக்க கூடாது. நீங்கள் துரிதமாய் செயல்படும் நாட்கள் இது. இல்லை என்று சொன்னால் சத்துருவானவன் மிக தந்திரமாக அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். நிச்சயமாகவே நீங்கள் சிங்கத்தின் பிள்ளைகளைப் போல மாறாவிட்டால் அவன் சிங்கத்தை போல உங்களை அவன் சிதறடைத்து விடுவான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, பொல்லாத பிசாசே, இயேசுவின் நாமத்தில் வெளியே போ என்று சொல்லுங்கள். உங்கள் அலைக்கழிக்கிற எந்த வேதனைக்குரிய காரியத்தை அவன் கொடுத்து கொண்டிருந்தாலும், எப்படிப்பட்ட பில்லி சூனி ஆவிகள் உங்களுக்கு விரோதமாக ஏவல்கள் பண்ணப்பட்டு இருந்தாலும் ஒன்றும் உங்களுக்கு முன்பதாக வாய்க்காது என்பதை விசுவாசியுங்கள். வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள். நீங்கள் மீட்கப்பட்ட நீதிமானாயிருக்கிறீர்கள். ஆகவே ஏன் உங்கள் இருதயத்திலே பயம்? ஏன் உங்கள் இருதயத்திலே சோர்வு? ஏன் உங்கள் கண்களிலே இந்த பொல்லாத கிரியைகள் தெரிய வேண்டும்? சகலவற்றையும் முறியடித்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் கடைசி நாள் வரைக்கும் நான் உங்களோடு கூடவே இருப்பேன். நான் உங்க கூடவே தான் இருப்பேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படி அவர் உங்களுக்குள் வந்து என்றென்றைக்கும் தங்கி இருக்கிறார். ஆக நீங்கள் பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். வார்த்தை என்னும் மன்னாவை புசித்துக் கொண்டே இருங்கள். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது மிக பலனாக மாறும். நித்தமும் தேவ வசனத்தை எடுத்து தியானியுங்கள். வார்த்தையை பிரசங்கியுங்கள். வார்த்தையை பேசுங்கள். யோசித்து பாருங்க. நித்தமும் உங்கள் சூழ்நிலைகளை குறித்து, உங்கள் பிரச்சனைகளை குறித்து நீங்கள் புலம்பிக் கொண்டே தான் இருப்பீர்கள். புலம்பலினால் உங்களுக்கு கிடைப்பது என்ன லாபம்? புலம்புவதினால் எதுவும் கிடைக்காது, எந்த பலனும் உங்களுக்கு இருக்காது. ஆனால் இந்த இயேசுவின் நாமத்தை, இந்த கர்த்தருடைய வார்த்தையை, இந்த ஜீவனுள்ள வார்த்தையை எடுத்து நீங்கள் பேசிக்கொண்டே இருங்கள். பிரியமானவர்களே, நித்தமும் பேசுங்கள். உங்களுக்குள்ளே பேசுங்கள். உங்கள் அருகில் இருக்கிற இடத்துல பேசுங்கள். நீங்கள் பார்க்கிற இடத்துல பேசுங்கள். இந்த இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்த படுத்த உங்கள் வீட்டில் இருக்கிற அத்தனை சத்துருக்களும் விலகி போகும். உங்கள் குடும்பத்தில் காணக்கூடிய அத்தனை பிசாசுகளும் விலகி போகும். உங்கள் கணவரை ஆட்டி படைக்கிற எந்த கிரியைகளும் முறியடிக்கப்பட்டு போகும். உங்கள் மனைவிக்குள்ள இருக்கிற எந்த கிரியைகளும் முழுவதுமாக அது விலகி ஓடி போகும். உங்கள் குடும்பத்தில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வந்து செயல்படுகிற எந்த சத்துருக்களும், எந்த சபிக்கப்பட்ட ஆவிகளும் அது உங்களை நெருங்கவே முடியாது. காரணம், அவருடைய வார்த்தை என்னும் வெளிச்சம் உங்களுக்குள் வர வர அது அக்கினியில பட்ட
ஒரு பட்டுப்பூச்சி போல அது ஒன்றுமில்லாமல் பஸ்பமாகிவிடும். காரணம், நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். பிசாசுகளுக்கு அவர் சர்வ வல்லவர், அவர் நன்மை செய்கிறவர். இதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள், இன்னும் அதிகமாய் மகிமைப்படுத்துங்கள், ஒவ்வொரு நாளும் மகிமைப்படுத்துங்கள். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, இந்த செய்தி உங்களுக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்குள் ஒரு புதிய தைரியத்தை கொடுத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். தைரியமாக எழுந்து நின்று சொல்லுங்கள், சாத்தானே, உன் மூட்டை முடிச்சுகளை எடுத்துக்கொண்டு ஓடு ஓடு என்று சொல்லும் போது அவன் ஓடி விடுவான். சொல்லுங்க, இதுதான் அந்த நேரம். பிரியமானவர்களே, அவனை துரத்தும் நேரம் வந்துவிட்டது. இனி நீங்கள் ஓட வேண்டாம், இயேசுவின் நாமத்தை கொண்டு அவனை துரத்துங்கள். நிச்சயமாகவே உங்கள் வீடு ரட்சிக்கப்படும், உங்கள் குடும்பம் மீட்கப்படும். இயேசுவின் நாமம் உங்கள் வீட்டின் நிலைக்கால்களை எழுதப்படும். பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய அந்த ஐக்கியம் உங்களோடு கூட என்னென்றைக்கும் இருக்கும். உங்கள் நாவுகளிலே இயேசு என்கிற நாமம் உயர்த்தப்படுகிற பொழுது கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதாமே உங்களை ஆசீர்வதித்து, உங்களை பலப்படுத்தி, சத்துருக்களை சிதறடிக்கத்தக்கதான வல்லமையை என் தேவன் உங்களுக்கு கொடுப்பாராக என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். துருக்கள் முன்பாக ஒரு பந்தியை ஏற்படுத்தி என்னை அபிஷேகித்து பாத்திரத்தை நிரம்ப செய்கின்றீர். தத்துருக்கள் முன்பாக ஒரு பந்தியை ஏற்படுத்தி என்னை அபிஷேகித்து பாத்திரத்தை நிரம்ப செய்கின்றீர். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், இனி கவலை எனக்கில்லையே. நான் கர்த்தரின் வீட்டில் நிலைத்திருப்பேன் என் வாழ்நாள் முழுவதுமே. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், இனி கவலை எனக்கில்லையே. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது ஆனந்த களிப்பினிலே. கர்த்தர் எந்தன் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார், நான் சோர்ந்து போவதில்லை. என் கர்த்தர் எந்தன் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார், நான் சோர்ந்து போவதில்லை. என் ஆத்துமாவை அவர் தேற்றி தம் பலத்தினால் இடை கட்டி, அவர் நாமத்தினால் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். என் ஆத்துமாவை அவர் தேற்றி தம் பலத்தினால் இடை கட்டி, அவர் நாமத்தினால் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். என் கர்த்தர் எந்தன் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார், நான் சோர்ந்து போவதில்லை. நான் சோர்ந்து போவதில்லை. நான் சோர்ந்து போவதில்லை.